ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் பார்த்திபன் அமெரிக்காவிலிருந்து. மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட் தாங்க. உனக்கு ஏத்த மாதிரி கிஃப்டா? என்ன வேணும்? பாட்டில். எது? பாட்டில் தாங்க. டொமேட்டோ சாஸ் பாட்டிலா? இல்ல, பாட்டில்னா டொமேட்டோ சாஸ்ங்கறீங்க. என்ன தாத்தா? பட்டாடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சாண்டா கிளாஸ்டே வந்து சரக்கு கேப்ப. எஸ், எவ்வளவு பெரிய ஆளு. அவர் பர்த்டேக்கு ஒரு கட்டிங் போட்டாங்க, என்ன தப்பு? தப்பே கிடையாது. புடி. அப்படியே இந்த பக்கம் திருப்பு. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கு எப்படி பண்ணுறது, அதனுடைய ஃபுல் ரெசிபிக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அதனுடைய வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் எடுத்துக்கிட்டு பட்டரா கூடல கீ ஃப்ளேவருக்கு வந்துட்டு 100 கிராம் கீ ஆட் பண்ணிக்கிட்டு, அதோட நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் இருந்தால் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நார்மல் சுகரை யூஸ் பண்ணுங்கள், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் எக்கை வந்துட்டு 1 by 1 ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எல்லா எக்கையும் மொத்தமாக போடாதீங்க. போட்டிங்கன்னா தோ வந்துட்டு பேட்டர் வந்துட்டு கர்டில் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எக்கை ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். பேட்டரை மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் கலருக்காக, இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் கேரமல் இருக்குது. கேரமல் ஆட் பண்ணியிருக்கேன் நான் கலருக்காக. அது வீட்டில் உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீட்டிலே எப்படி கேரமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெசிபி சென்ட் பண்ணுறேன். இந்த மிக்ஸ் ஃப்ரூட்டை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது 1 மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் ரம்மு அண்டு ஒயின் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் யாருன்னா சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணலாம். டூட்டி ஃப்ரூட்டி அந்த மிக்ஸ் ஃப்ரூட் அந்த ரெசிபி வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள், தெரியும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அதிகமாக ஓட விடாதீங்க. லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். அதிகமாக ஓட விட்டிங்கன்னா குளூட்டன் ஃபார்ம் ஆகிடும் பேட்டரில். அதுக்கப்புறம் கேக்கு வந்து சரியாக வராது. டூட்டி உள்ளே இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் வந்து உதிர்ற மாதிரி ஆகிடும் கீழே கட் பண்ணும்போது. அதுக்கு தான். சரிங்களா? ஓகே மக்களை, பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்னா நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் என்கிட்ட உள்ள எல்லா ரெசிபியும் எக்ஸ்ப்ளோர் ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். பிராண்ட்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும்.